இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த செபுலோன், நப்தலி அந்த கடற்கரை பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இருளான அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வெளிச்சத்தை கொடுத்தது. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் பிறந்து அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அந்த கடற்கரை அருகான பகுதிகளிலே ஆண்டவர் அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்திலே அந்த யோர்தான் அதை ஒட்டிய பகுதிகளிலே ஆண்டவர் கால்நடையாக நடந்து ஊழியம் செய்கிற அந்த நாட்களிலே மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அநேக வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். அநேக அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணினார். அநேகருக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து, பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையை கொடுத்து அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள், அநேக வியாதிகள் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம சுவிசேஷங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வெளிச்சம் அதற்கு எதிர்ச்சொல் என்னது? இருள். நாம யாருமே இருளை விரும்புவதில்லை. ராத்திரி கொஞ்ச நேரம் கரண்ட் போயிட்டா கூட, மின்சாரம் இல்லாட்டி கூட நம்மால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ கரண்ட் வரும், எப்போ வெளிச்சம் வரும் என்று சொல்லி நாம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த இருளை பாவத்திற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பிசாசானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி அவர்களை பாவ இருளிலே இருக்க பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். அநேக மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இருளிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத பொழுது சில வியாதிகள் வரும்போது, கடன் பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது, இன்னும் பல்வேறு விதமான நெருக்கங்கள் வாழ்க்கையில வரும்போது நம்ம இருளில் இருப்பதை போல நாம உணர்கிறோம். ஏதோ ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது போல நாம் உணர்கிறோம். இன்னும் கூட அநேக மக்கள் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபாச படங்கள் பார்ப்பது, இன்னும் பல்வேறு குடி, போதை, பல தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மனிதர்களை பாவ இருளிலே இருக்கிற மக்களை விடுதலையாக்க முடியும். ஒருவேளை இருளான சூழ்நிலைகளிலே சிலர் சிக்கி தவிப்பார்கள். ஐயோ, வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே, தோல்வி என் வாழ்க்கையாக இருக்கிறதே என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கிற பொழுது அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்திலே நாம வாசிக்கிறோம், நாம் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இருளின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நாம் அந்த இருளின் கிரியைகளை விட்டுவிட்டு நாம் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த இருளான சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நம்ம வருகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு தான் ஒரு அணைந்து போன ஒரு விளக்க அது மீண்டும் ஒளியேற்ற முடியும். ரெண்டுமே அணைந்து போன விளக்கால இன்னொரு விளக்கை என்ன செய்ய முடியாது, ஒளியேற்ற முடியாது. நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு ஒளியாக இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நம்ம வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அணைந்த விளக்காக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எந்த விதமான இருளான காரியங்களில் நாம இருக்கிறோமோ ஆண்டவரிடத்துல இந்த பண்டிகை நாட்களிலே கேட்போம், ஆண்டவரை, அன்றைக்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க பிறப்பின் மூலமாக, ஆண்டவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலையும்
இந்த பிறப்பின் நாட்களை, இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகலட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்களுடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். அந்தகார இருளை, மரண இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். ஆம், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆம், ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தேவன் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற அந்த இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவரிடத்திலே கேட்போம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற இருளை நீர் மாற்றும் ஆண்டவரே. தரித்திரம் என்கிற இருளை நீர் மாற்றும் ஆண்டவரே. போராட்டம் என்கிற இருளை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இருள் விலகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவருடைய வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஒளி நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது வீசும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமா, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இரவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. பாவ சாப இருள், பயங்கரமான சாபத்திலே அநேகர் சிக்கி கிடக்கிறதை நம்ம காண்கிறோம். பல குடும்பங்கள் சாபத்திலே அவர்கள் சிக்கி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இருள், பிசாசு அவர்களை அடிமைகளாய் வைத்திருப்பதை நாம பார்க்கிறோம். எழும்ப முடியாதபடி, வெளிச்சம் அவர்கள் மேல் பட முடியாதபடி அவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். பாவ சாப இருளுக்குள்ளே எழும்ப முடியாதபடி காணப்படுகிற மக்கள் உண்டு. நம்ம ஜெபிக்கிற பொழுது, அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இந்த நாட்களிலும் சுவாமி, யார் யாருடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறதோ ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க வெளிச்சமாக, ஒளியாக வந்து ஆண்டவரே நீங்க பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருளடைந்த குடும்பங்கள், ஆண்டவரே சாபத்தினால் நிறைந்த குடும்பங்கள், ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்க வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. மரண இருளின் திசைகளில் இருக்கிற மக்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும் சுவாமி. உங்க பரிபூரண ஜீவன் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் மேலும் அது உதிக்கட்டும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை